நான் ஒரு ஈவெண்ட்டுக்காக சிவகாசிக்கு பட்டாசு வாங்குறதுக்காக போயிருந்தேன். நான் எப்போ சிவகாசிக்கு பட்டாசு வாங்க போனாலுமே வந்து நான் மோஸ்ட்லி வந்து அந்த டைமில் வந்து ரேட் எல்லா கடையிலையும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் இந்த ஏவிஎம் கிராக்கர்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு போனேன். அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து பட்டாசு வாங்கலாம் வரல, நான் ரேட்டு தான் வந்து விசாரித்து வச்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. பட் அவங்க ஓனரும் சரி, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுமே சரி, அதுக்காகலாம் அவங்க வந்து சில பேர்லாம் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நான் இஷ்யூஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையுமே வந்து கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் ஆஃபர் பார்த்திங்கன்னா தான் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. 80% வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் வந்து வாங்கிட்டே போனேன். பட்டு நான் மோஸ்ட்லி வந்து இந்த புஸ்வானம், தரச்சக்கரம் இதெல்லாம் வந்து வெடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிரும் சில டைமில். அந்த குழந்தைங்க பட்டாசுலேயே வந்து வெடிச்சிரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2 பாக்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். எந்த ஒரு பாக்ஸ்லேயுமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. குவாலிட்டியுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எதுவுமே வந்து வெடிக்கவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த வானத்தில் போய் வெடிக்கிறது அதையுமே வாங்கினேன். அதுலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இவ்வளோ கம்மியாக ரேட் இருக்குது அப்படின்ட்டு. நான் செகண்ட் ஈவெண்ட்டுக்குமே வந்து இங்கே வாங்குறதுக்காக இப்போ வந்திருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவுமே எடுத்தேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. உங்களுக்கு வந்து வெப்சைட்டுமே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அது வந்து இன்னுமே அட்வான்டேஜ் தான். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நேரில் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ்லாம் உண்டு. 2000க்கு மேலே வந்து ஆஃபர் வந்து போட்டிங்க அப்படின்னா, ஆர்டர் வந்து போட்டிங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு ஊதுபத்தி பாக்கெட், அப்புறம் ஒரு சம்திங் ஏதோ சொன்னாங்க அவங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஏதோ ஒரு வெடி சொன்னாங்க. பட் அந்த வெடி வந்து கொடுப்பாங்களாமா. அது போக உங்களுக்கு அந்த சிப்பிங்கில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் ரேட் கொடுத்து வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆஃபருமே வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து சிவகாசிக்கு வந்து விசிட் பண்ண முடியலனாலும் இவங்களோட வெப்சைட்லேயே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வெப்சைட் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அண்ட் ஆஃபருமே வந்து அவங்க ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணவுடனே எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் நீங்கள் பயப்படாத அளவுக்கு ரொம்ப தைரியமாகவே இருக்கலாம். அந்தளவுக்கு அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்று ஆன்லைனில் பாருங்கள், இல்லைனா சிவகாசிலேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஏவிஎம் கிராக்கர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரேட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அண்டு ரொம்ப கம்மியான ரேட்லேயுமே வந்து தராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏவிஎம் கிராக்கர்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள்.